அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே, வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். ஜீவகாந்தம் என்பது யாருக்கு அதிகமாக இருக்கும் என்ற கேள்வியை எடுத்துக்கொள்ளலாம். முதலில் இந்த ஜீவகாந்தம் என்பது என்ன என்று தெரிந்து கொள்வோமா? நம்முடைய உடலுக்குள்ளாக உயிர் என்ற பரமாணு துகளின் கூட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய உச்சந்தலை முதல் அடிப்பாதம் வரை முழுமையாக சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உயிரை நாம் தனியாக கருவியாலோ கண்ணாலோ பார்க்க முடியாது. அதனால் இதை சூக்குமம் என்று சொல்லுவார்கள். சூக்குமம் என்றால் மறைந்திருப்பது என்று அர்த்தமாகிறது. இந்த உயிர் என்ற சுழற்சியிலிருந்து வரக்கூடிய ஒரு அலை இயக்கம்தான் காந்தம். இந்த காந்தம் உடலுக்குள்ளாக ஏற்படுவதால் ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். இந்த ஜீவகாந்தம்தான் நம்முடைய உணர்வுகளுக்கு காரணமாகிறது. அந்த உணர்வையும் பெறக்கூடிய மனமாகவும் இதே ஜீவகாந்தம் செயல்படுகிறது. அதோடு நமக்கு வெளியே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் ஐம்புலன்களால் கண்டு கேட்டு உண்டு உணர்ந்து பெறக்கூடிய தன்மைகளையும் தருகிறது. அதுபோக நம்முடைய மன இயக்கம், உடல் இயக்கம், உடல் உறுப்பு இயக்கம், ஐம்புலன்கள் இயக்கம், இவை எல்லாவற்றுக்குமே இந்த ஜீவகாந்தம்தான் மின்சாரமாக இருக்கிறது. இந்த ஜீவகாந்தம் என்பது இல்லை என்றால் நாம் செயல்பட முடியாது. நமக்கு தூக்கம் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய ஜீவகாந்தம் குறைந்துவிட்டது என்றுதான் அர்த்தமாகிறது. நன்கு தூங்கி எழுந்தால் இந்த ஜீவகாந்தம் தானாகவே உற்பத்தியாகி சேமிப்பாகும். சேமிப்பாகிவிட்டால் நமக்கு விழிப்பு வந்துவிடும். இன்னும் தூக்கம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு அந்த ஜீவகாந்தம் பற்றாக்குறையாக இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. இப்பொழுது இந்த ஜீவகாந்தம் யாருக்கு அதிகமாக இருக்கும் என்று கேட்டால், தினமும் தவறாது இலைமறை உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், அந்த தவத்தில் துரியம் செய்து வர வேண்டியது அவசியமாகிறது. இதனோடு வாரம் ஒரு நாள் அகத்தாய்வு எனும் தச்சோதனையை செய்ய வேண்டும். மேலும் இந்த துரிய தவத்தில் நன்கு மனதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை பெற்றிருக்க வேண்டும். மனம் என்பது என்ன என்பதை முழுமையாக அனுபவமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த நிலையிலேயே நம்முடைய ஜீவகாந்தம் அபரிதமாக செமிப்பாகி நிற்கும். நம்முடைய மன இயல்பும் கட்டுப்பாடாக இருக்கும். இதனால் இந்த ஜீவகாந்தத்தின் செலவு வீணாக போகாது. எதற்கு தேவையோ அதற்காக மட்டும் செலவழித்துவிட்டு மிச்சத்தை ஈர்ப்பாக வைத்துக் கொள்வோம். இந்த ஒரு பழக்கம் வந்துவிடும். இந்த துரிய தவத்திற்கு அடுத்ததாக துரியாதீதம் என்ற ஒரு தவம் செய்யும் பொழுது இன்னும் அபரிதமான ஜீவகாந்த ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்ள முடியும். அதோடு இந்த ஜீவகாந்தத்தின் மூலம் என்ன என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதனோடு கூடுதலாக தீபப்பயிற்சி, கண்ணாடி பயிற்சி செய்யும் பொழுது இந்த ஜீவகாந்தம் முன்னை விட இன்னும் அதிகமாக பெருக்கி நமக்குள்ளே சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துகிறோம். இந்த ஜீவகாந்தம் என்பது எந்த ஒரு அளவிலும் நாம் சேர்த்து வைக்க முடியும். இதற்கென்று ஒரு அளவு முறை கிடையாது. எவ்வளவு எடுத்துக்கொண்டாலும் அது நமக்கு சேமிப்பாக வைத்துக்கொள்ள முடியும். ஆனால் விஷயம் என்னவென்றால், இந்த ஜீவகாந்தம் நம்முடைய உணர்ச்சி வழியாக மிக வேகமாக செலவாகிவிடும். அதனால் இந்த மனதை, உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்தி செயல்படுத்தக்கூடியவர்களுக்குத்தான்
இந்த ஜீவகாந்த பெருக்கம் நிலைத்து நிற்கும். இல்லை என்றால் அவர்களுக்கு வளமையான பற்றாக்குறை வந்து நிற்கும். எனவே ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்வது முக்கியமல்ல, அதை எப்படி காப்பாற்றி தக்க வைப்பது என்பதுதான் மிகப்பெரிய விஷயமாகும். அதை நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அடிக்கடி இந்த மனம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. மேலும் அருகுண சீரமைப்பு என்ற ஒரு பயிற்சியை நாம் தினந்தோறும் கடைபிடித்தாக வேண்டும். அதிலும் முக்கியமாக எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல் என்பதையும் நிச்சயமாக செய்து பழகிக்கொள்ள வேண்டும். அது இல்லை என்றால் இந்த மூன்றுமே, எண்ணம், ஆசை, கவலை, இந்த மூன்றுமே நம்முடைய ஜீவகாந்தத்தை மிக விரைவாக வாரி வெளியே இறைத்துவிடும். இப்பொழுது இந்த ஜீவகாந்தம் நமக்கு அபரிதமாக இருக்கிறது என்றால் எப்படி உணர்வோம்? நமக்கு ஒரு புது சக்தி கிடைத்தது போல இருக்கும். மனம் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கும். ஒரு எண்ணத்தை நாம் ஏற்படுத்தினால் அந்த எண்ணம் முழுமையான ஒரு வடிவத்தை கொடுக்கும். ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுகிறது என்றால் அந்த கேள்விக்கு பதில் தானாக கிடைக்கும். ஏனென்றால் இந்த மனம் அந்த கேள்வியோடு உடனே விரிந்து இந்த பிரபஞ்ச காந்த களத்தில் இருக்கக்கூடிய பேரறிவோடு கலந்து நமக்கு தேவையான விடையை கண்டுபிடித்துக் கொள்ளும். அப்போது நம்முடைய கேள்விக்கு பதில் தானாகவே கிடைத்துவிடும். மேலும் நம்முடைய செயல்களில் ஒரு ஒழுங்கு, நேர்மை இருக்கும். இதனால் நம்மை சுற்றியிருக்கக்கூடிய சூழ்நிலை சிறப்பாகும். நம்மை அண்டி வரக்கூடியவர்கள் நன்மையோடு செயல்படுவார்கள். நமக்குள் விரோதம் ஏற்படாது. நம்மோடு அவர்களுக்கும் விரோதம் இருக்காது. ஒரு நல்ல நட்பு உருவாகிவிடும். நம்முடைய செயல்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக அமைந்துவிடும். மேலும் அந்த ஜீவகாந்தம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் யாரை நினைத்து வாழ்த்துகிறோமோ அவருக்கு அந்த வாழ்த்து உடனடியாக போய் சேரும். ஒரு உடல் பலவீனம், உடல் குறை, ஏதேனும் ஒரு நல்வாய்ப்பாக ஒரு வாழ்த்தை தரும் பொழுது யாரை நினைக்கிறோமோ அவருக்கு நிச்சயமாக இந்த வாழ்த்து போய் சேர்ந்து அவருக்கு நன்மை தரும். இப்படியான ஒரு சிறப்பு இந்த ஜீவகாந்த பெருக்கத்தால் கிடைத்துவிடும். பொதுவாக இந்த ஜீவகாந்த பெருக்க நிலை எப்பொழுது கிடைக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டால், டீச்சை எடுத்துக்கொண்டு சராசரியாக ஓர் ஆண்டு என்று எடுத்துக்கொண்டால் ஓரளவிற்கு அந்த ஜீவகாந்தத்தை நாம் சேமித்து வைத்துக் கொள்ள பழகிக்கொள்ள முடியும். அதற்கு தகுந்தபடி இந்த உடலும் மனமும் இணைந்து கொள்ளும். ஆனாலும் நிச்சயமாக இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமானது. இந்த வழக்கமான உலக வாழ்வில் நாம் நம்முடைய கவனத்தை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எது வேண்டும் வேண்டாம் என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த இயற்கையோடு ஒத்துழைத்து நாம் பழக வேண்டும். அதிகாலை எழுதல், இரவில் உடனடியாக 10 மணிக்குள்ளாக படுத்து உறங்குதல், இப்படியான பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதிகமாக கண் விழிப்பது, அதிகமான பாடல்களை கேட்பது, அதிகமான உழைப்பை தருவது, இப்படியெல்லாம் நம்முடைய உடல் மூலமாகவும் உடல் கருவிகள் மூலமாகவும் ஐம்புலன்கள் வழியாகவும் ஜீவகாந்த செலவாகுவதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இந்த ஜீவகாந்த பெருக்கத்தை நாம் உணர முடியும். அதுவரை நமக்கு எவ்வளவு ஜீவகாந்தம் இருந்தாலும் அது இருப்பது நம்மால் உணர முடியாது. அதுபோல விரயம் ஆகும் பொழுது சோர்வும் நமக்கு அதிகமாக இருக்கும். மேலும் முக்கியமாக நம்முடைய மனமும் உடலும் விளக்கம் பெறாமல் இந்த ஜீவகாந்த பெருக்கத்தை நாம் செயல்படுத்த முடியாது. அதற்காக எளிமுறை உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், இந்த மூன்றையும் மிகச்சரியாக செய்து வர வேண்டும். அதோடு ஏற்கனவே சொன்னபடி தச்சுவரை எனும் அகத்தாய்வை நாம் கடைபிடித்து வர வேண்டும். நம்முடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றிலும் ஒரு ஒழுங்கமைப்பை கொண்டு வர வேண்டும். இயற்கைக்கு விரோதமாக எதுவும் செய்யக்கூடாது. அதற்கு ஒத்துழைத்து செயல்படக்கூடிய தன்மையை வளர்த்துக் கொண்டால் இந்த ஜீவகாந்தம் நமக்குள்ளாக எப்போதுமே தானாகவே பெருகி வரும். ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்பது இருப்பதை
இன்னும் கூடுதலாக பெற்றுக்கொள்ள ஒரு பயிற்சி மட்டுமே தவிர அதை தினமும் செய்ய வேண்டியதில்லை. வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் என்ன சொல்லுவார் என்றால், 1 மாதம் தொடர்ந்து செய்யுங்கள், அதற்கு பிறகு மாதம் 1 நாள் செய்தால் போதும் என்பார். எனவே இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி உதவுகிறது, ஆனால் தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய சராசரி தியானத்திலும் மன இயக்கத்திலும் இந்த ஜீவகாந்தம் நமக்கு சேமிப்பாகிவிடும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தமே நமக்கு போதுமானது. அந்த உண்மையை நாம் தெரிந்து கொண்டு இந்த ஜீவகாந்த பெருக்கத்தை நாம் தொடரலாம். நல்ல நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.